ஒரு பக்கம் சிஎஸ்கே தோத்தது நமக்கும் வருத்தமாக தான் இருக்கு. ஸோ இந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தா பிளே ஆஃபுக்கு ஒரு குவாலிஃபைங்கிற சிம்பிள் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை பெறலாம் அப்படின்னு நினைச்சது இந்த மாதிரி தோல்வி ஆயிருச்சு. ஸோ இதை பத்தி தோனி என்ன சொன்னாரு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னார்னா, ஸோ இதில் வந்து டாஸ்லேயே நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கு அப்படிதான் எனக்கு தோணுது. ஸோ நாங்கள் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணிட்டேன். பட் நாங்கள் செகண்ட் இன்னிங்ஸில் பால் போடும்போது தான் ரியலைஸ் ஆச்சு இது வந்து ஒரு 150 இல்லை 145 விக்கெட் கிடையாது, 180க்கான விக்கெட்டு. ஸோ நம்ம 180 ஸ்கோர் அடிச்சிருக்கணும், அதை ஒரு பக்கம் நாங்கள் அடிக்காமல் விட்டுட்டோம். இது ஒரு பக்கம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸையும் செகண்ட் இன்னிங்ஸையும் கம்பேர் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பவுலர்ஸ் அந்த ஸ்பின் பவுலர்ஸ்க்கு நல்லாவே பர்ச்சேஸ் கிடைச்சது. அவங்களோட ஏரியாஸ் லைன் அண்ட் லென்த் போறதுக்கு ரொம்பவே இருந்தது. அதே செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பர்ச்சேஸ் கிடைக்கல, டியூ வந்துருச்சு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பால் போட்டாலுமே அவங்க ஹிட்டிங் ஜோன்ல இருந்து அடிச்சுட்டே இருந்தாங்க. ஸோ ரெண்டு இன்னிங்ஸும் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, ஸோ அந்த டியூ வந்து ஒரு மேஜர் ரோலா பிளே பண்ணிருச்சு ஒரு பக்கம். ஸோ நான் டாஸை வின் பண்ணி பேட் பண்ணது ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பான டிசிஷன் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிச்சை ஒருத்தர் டியூ வராதுன்னு நினைச்சேன், கடைசியில் டியூ வந்துருச்சு. இதே நம்ம வந்து ஒரு வேளை செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து நம்ம பேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, சரி சேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிசிஷன் எடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல டிவியே வராது. ஸோ இந்த மாதிரி அன்சர்டனிட்டி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சில தவறுகள் நடக்க தான் செய்யும். ஸோ அதை யோசிச்சு எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் மேலே சொல்லிக்கிட்டாரு தோனி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதே 150, சரி அவங்க 150 அடிச்சிருந்தாலும், கேகேஆர் அணி 150 அடிச்சிருந்தாலும் அந்த 150 நாங்க சேஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். ஏன்னா அவங்க கிட்ட அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ ஒரு வகையில ஸ்ட்ரகிள் பண்றதுக்கான சான்ஸ் இருந்திருக்கும். பட் எனிவே யாரையும் பிளேம் பண்ண முடியாது, பேட்டரியோ பவுலரையோ யாரையுமே பிளேம் பண்ண முடியாது. எல்லாம் அவங்கவுங்க ரோலை பிளே பண்ணாங்க. கடைசியில ரிசல்ட் இப்படி வந்திருக்கு. ஸோ அதுல யாரையுமே பிளேம் பண்ண முடியாது அப்படின்றத ஓப்பனா சொல்லிட்டாரு. அடுத்து வந்து சிவம் டூபே பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இவரை பத்தி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. பட் இவர் வந்து அவருடைய ஸ்கில்ஸை கீப் ஆன் ஒர்க்கிங் பண்ணிட்டே இருக்காரு. அதுவும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல எப்படி ஹேண்டில் பண்ணும், இப்போ அதெல்லாம் கூட ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சு இவர் கன்சிஸ்டண்டா பர்ஃபார்மன்ஸ் பண்றது எங்க டீமுக்கும் நல்லது, அவருக்கும் ரொம்ப நல்லது. அவர் என்ஜாய் பண்ணி பேட்டிங் விளையாடுறாரு. அந்த விதத்துல எங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாரு. தீபக் சகரை பத்தி எதனா சொல்லுங்க அப்படிங்கும் போது, தீபக் சகர் வந்து ஸோ அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸான பவுலர், எங்களோட சென்னை சூப்பர் கிங்ஸோட அசெட். ஸோ அவருக்கு அந்த ஸ்விங் பண்ற மாதிரி ஒரு ஏரியா கிடைச்சிச்சுன்னா பயங்கரமா ஸ்விங் பண்ணுவாரு. குறிப்பா வந்து ஃபீல்டர் அங்க வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பால் போடுப்பா அப்படின்னு அவர்கிட்ட சொன்னா கரெக்டா லைன் அண்ட் லென்த் எல்லாம் கரெக்டா வச்சு அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி பால் போறதுல அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. பட் அவர் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கற்றுக்கிட்டா நல்லா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ பால் ஸ்விங் ஆகும் போது எந்த லைன் அண்ட் லென்த் ஓகே, பட் ஸ்விங் ஆகலைன்னா அந்த லைன் அண்ட் லென்த் எப்படி போடணும்ன்றத மட்டும் அவர் ஒரு சில விஷயங்கள் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். அதை பண்ணிக்கிட்டாருன்னா அவர் ஒரு மிகப்பெரிய அசெட் தான். ஸோ அதை மட்டும் ரியலைஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஸோ என்ன பண்றது, அடுத்த மேட்ச் வந்து கம்பல்சரி சென்னை சூப்பர் கிங் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கு. ஸோ ஜெயிச்சாதான் பிளே ஆஃபுக்கு போக முடியும் கடைசி மேட்சை. ஸோ ஒரு வேளை